வணக்கம். என் வாழ்க்கையில் வந்த ஒரு நெருக்கடி உண்மையில் என் குடும்பத்தையே காப்பாற்றிய ஒரு அனுபவத்தை பெற்ற 60 வயது பெண்மணி நான். சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய துன்பம் ஏற்பட்டது. என் மகன் உயிருக்கு போராடும் அளவிற்கு ஒரு பெரிய விபத்தை சந்தித்தான். அப்போது வானமே இடிந்து விழுந்தது போல இருந்தது. ஆனால் அதைவிட அதிர்ச்சியாக இருந்தது என் மருமகளின் செயல்பாடுதான். என் மருமகள் மீது சந்தேகம் ஏற்பட்டு அவள் மறைத்து வைத்திருந்த உண்மையை அறிந்தபோது எங்கள் குடும்பமே நிலைகுலைந்து போனது. அந்தச் சம்பவம் மிகவும் அதிர்ச்சிகரமானது மற்றும் அது எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டது. அன்று என்ன நடந்தது என்பதை உங்களிடம் நிதானமாக பகிர்ந்து கொள்கிறேன். நானும் என் கணவரும் மிகக் கடினமான வாழ்க்கையை வாழ்ந்தோம். குறிப்பாக என் கணவர் இளமையில் மிகவும் நேர்மையாகவும் உழைப்பாளியாகவும் இருந்தார். அவர் சந்தையில் மீன் வியாபாரம் செய்து வந்தார். விடியற்காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பே, அதாவது 1 மணி நேரத்திற்கு முன்பே எழுந்து மொத்த விற்பனை சந்தைக்குச் சென்று விடுவார். சில நாட்களில் கனமழை பெய்தது, சில நாட்களில் குளிர் எலும்பை துளைக்கும் அளவிற்கு இருந்தது. ஆனாலும் அவர் ஒரு நாள் கூட வேலைக்குச் செல்லாமல் இருந்ததில்லை. உடலில் மீன் வாசனை இருந்தாலும் வேலை முடிந்ததும் குழந்தைகளுக்காக ஏதோ ஒன்றை வாங்கிக் கொண்டுதான் வீட்டிற்கு வருவார். பிள்ளைகளே, அப்பா வந்துட்டேன். இதோ பாருங்கள், வாசலில் யாரோ சுட்ட சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைகளுக்கு இது பிடிக்கும்ல என்று கேட்பார். நான், அந்த குறுக்குச் சந்தையிலையா? அங்க போறதுக்கு ரோடு கடந்து ரொம்ப தூரம் நடக்கணுமே. உங்களுக்கு களைப்பாக இருக்கும்ல, ஏன் இப்படி சிரமப்படுறீங்க என்று கேட்பேன். அவர், களைப்பா? நம்ம செல்லக்குட்டிகள் அந்த கிழங்கை சாப்பிடும்போது அந்த களைப்பு எல்லாம் காணாம போயிடும் என்று சொல்வார். எங்களுக்கு 3 ஆண்டுகள் இடைவெளியில் ஒரு மகனும் மகளும் பிறந்தார்கள். என் கணவர் பிள்ளைகளை மிகவும் நேசிக்கும் ஒரு தந்தை. வசதி வாய்ப்புகள் அவ்வளவு இல்லை என்றாலும் எங்கள் குடும்பம் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு நொடியில் தகர்ந்து போகும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. குழந்தைகள் பள்ளிக்குச் செல்லத் தொடங்கிய காலத்தில் எனக்கு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்தது. அது என் கணவர் சூதாட்டத்திற்கு அடிமையானதுதான். சந்தையில் வேலை செய்யும்போது பல மனிதர்களுடன் பழக வேண்டியிருந்தது. சந்தை வியாபாரிகளுடன் சேர்ந்து பொழுதுபோக்கிற்காக ஆரம்பத்தில் சூதாடத் தொடங்கினார். நானும் அது வெறும் நட்பு ரீதியான விளையாட்டு என்றுதான் நினைத்தேன். ஆனால் அது ஒருமுறை 2 முறை என்று அதிகரித்து என் கணவர் அதில் முழுமையாக மூழ்கிவிட்டார். பணத்தை இழந்துவிட்டு வரும் நாட்களின் எண்ணிக்கை கூடியது. கணவரின் முகம் எப்பொழுதும் வாடியே காணப்பட்டது. ஏதோ தவறு நடக்கிறது என்று எனக்கும் தோன்றியது. ஆனால் எப்போதும் உழைக்கும் மனிதர் என்பதால் அவரே அதை சரிசெய்து கொள்வார் என்று நினைத்தேன். அந்த அலட்சியமே வினையாக முடிந்தது. பண்டிகை காலங்களில் வழக்கத்தை விட அதிக வருமானம் கிடைக்கும். ஆனால் என் கணவர் அந்த பணத்தை 1 ரூபாய் கூட வீட்டிற்கு எடுத்து வரவில்லை. அனைத்தும் அந்த சூதாட்டத்தில் கரைந்து போனது. சேமித்து வைத்திருந்த பணத்தையும் அதில் இழந்ததை அறிந்தபோது எல்லாம் முடிந்துவிட்டிருந்தது. உங்கள் மகன் இப்போது எப்படி இருக்கிறார்? அடுத்து என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். ஆனால் பிற்காலத்தில் தெரிய வந்தது என்னவென்றால், அந்த சூதாட்டமே ஆரம்பத்திலிருந்தே திட்டமிடப்பட்ட ஒரு மோசடி என்பதுதான். ஆரம்பத்திலிருந்தே என் கணவரை அந்த சூதாட்டத்திற்குள் இழுத்து திட்டமிட்டே அவரை ஏமாற்றியிருக்கிறார்கள். அந்த வியாபாரிகளில் மனசாட்சி இருந்த ஒருவர் அதை தாங்க முடியாமல் உண்மையை ஒப்புக்கொண்டார். இறுதியில் அது ஒரு குற்றச்செயல் என்று நிரூபிக்கப்பட்டு அந்த வியாபாரிகள் அனைவரும் சிறைக்குச் சென்றனர். ஆனால் அதற்குள் என் கணவர் அனைத்தையும் இழந்திருந்தார். அப்போதிருந்து என் கணவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். தன்னைத்தானே நொந்து கொண்டார். எல்லாவற்றையும் விட தம்பிகளாக பழகியவர்கள் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தது அவரை வெகுவாக பாதித்தது. ஒரு நாள் இரவு அவர் வீட்டிற்கு வரவேண்டிய நேரம் கடந்தும் வரவில்லை. நள்ளிரவு கடந்தும் எந்த தகவலும் இல்லை. இறுதியில் குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு நான் என் கணவரை தேடிச் சென்றேன். அன்று ஏனோ எனக்கு மிகவும் கெட்ட எண்ணமாகவே இருந்தது. தேடிச் சென்றபோது வீட்டிற்கு அருகிலிருந்த ஒரு சிறிய மலைக்குச் சென்றேன். அது பெரிய மலை இல்லை என்றாலும் நள்ளிரவு நேரம் என்பதால் ஆள் நடமாட்டம் இல்லை. அங்கே பைத்தியம் பிடித்தது போல என் கணவரை தேடினேன். அவரை பார்த்தபோது என் இதயமே நின்றுவிட்டது போல இருந்தது. ஏங்க, இது என்ன வேலை? என்ன பண்றீங்க நீங்க? என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஏன் இப்படி பண்றீங்க? நம்ம குழந்தைகளை நினைச்சீங்களா? எப்படி இப்படி செய்ய துணிஞ்சீங்க? நான் அந்த இடத்திலேயே என் கணவரின் முதுகில் அடித்து அழுது கொண்டே கேட்டேன். என் கணவர் என்னை தடுக்கவில்லை. அமைதியாக கண்ணீர் மட்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தார். மது அருந்த பழக்கம் இல்லாதவர் சோஜு பாட்டில் ஒன்றை வைத்துக்கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்ள துணிந்திருந்தார். அன்று நான் என் கணவரை எவ்வளவு திட்டிக் கதறி அழுதேனோ அவ்வளவு வலி எனக்குள் இருந்தது. நீண்ட நேரம் இருவரும் அழுதுவிட்டு பிறகு கைகளை பிடித்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தோம்.
அந்த சம்பவம் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. வீட்டிற்கு வந்த பிறகு எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி பூண்டேன். அப்போதிருந்து நான் செய்யாத வேலைகளே இல்லை. இரவு நேரத்தில் தொழிற்சாலையில் வேலை, பகலில் உணவகத்தில் பரிமாறும் வேலை, மாலையில் கட்டிடத்தை சுத்தம் செய்யும் வேலை என போராடினேன். உறங்க 5 மணி நேரம் கூட இல்லை என்றாலும் என்னால் சோர்ந்து போக முடியவில்லை. என் கணவர் இன்னும் மனதளவில் பலவீனமாக இருந்தார். குழந்தைகள் சிறியவர்களாக இருந்தார்கள். நான் கஷ்டப்பட்டு உழைப்பதை பார்த்து என் கணவரும் மெல்ல மெல்ல மாறினார். பிற்காலத்தில் என் கணவரும் கட்டுமான பணிகளில் சேர்ந்து மிக கடினமாக உழைத்தார். எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் சரி, உடல் நலம் சரியில்லை என்று கூட சொல்லாமல் வேலை செய்தார். அவர் மாற முயற்சிப்பதைக் கண்டு இந்த மனிதர் எப்படியாவது குடும்பத்தை தாங்கிப் பிடிப்பார் என்று நான் நினைத்தேன். அந்த நாட்களை நினைத்தாலே இப்போதும் என் இதயம் வலிக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் இக்கட்டான தருணங்களை மிகவும் தைரியமாக எதிர்கொண்டிருக்கிறீர்கள். அந்த கடினமான காலத்திற்குப் பிறகு உங்கள் வாழ்க்கை எவ்வாறு மாறியது? அடுத்து என்ன நடந்தது? அக்காலத்தில் என் மகன் மற்றும் மகளுக்கு எங்களால் பல விஷயங்களை செய்து கொடுக்க முடியாமல் போனது இப்போதும் என் மனதை உறுத்துகிறது. அவர்களை ஒருமுறை கூட முறையாக டியூஷனுக்கு அனுப்ப முடியவில்லை. நண்பர்களுடன் செல்வது போல சுற்றுலாவுக்கும் பணமில்லாத காரணத்தால் அனுப்ப முடியவில்லை. அதை நினைத்தால் இப்போதும் என் இதயம் வலிக்கிறது. என் இந்த வருத்தத்திற்கு மருந்தாக இருந்தவர்கள் என் பிள்ளைகள்தான். என் மகன் மற்றும் மகள் ஒரு நிமிடம் கூட எங்களை கஷ்டப்படுத்தியதில்லை. பிள்ளைகளுக்காகத்தான் பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லும் அளவிற்கு என் குழந்தைகள் மிகவும் அன்பாகவும் பண்புடனும் வளர்ந்தனர். பல போராட்டங்களுக்குப் பிறகு என் மகன் உயர்நிலை பள்ளிக்குச் சென்றபோது எங்கள் வீட்டின் பொருளாதார நிலை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறத் தொடங்கியது. என் கணவர் கட்டுமான பணியில் ஈடுபட்டு பணத்தை சேமிக்கத் தொடங்கினார். நானும் தொடர்ந்து சுத்தம் செய்யும் வேலையைச் செய்து வந்ததால் எங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி பிறந்தது. இன்னும் வசதியாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் பிள்ளைகளுக்கு குறையில்லாமல் சோறிட்டு பள்ளிக்கு அனுப்ப முடிந்தது என்பதிலேயே நான் இறைவனுக்கு நன்றி கூறினேன். அந்த காலகட்டத்தில் என் மகன் ஒரு நண்பனை வீட்டிற்கு அடிக்கடி அழைத்து வருவான். அந்த நண்பன் மிகவும் சுறுசுறுப்பானவன், நல்ல தோற்றம் கொண்டவன், எல்லாவற்றையும் விட மிகவும் மரியாதையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வான். என் மகனும் அவனது நண்பனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். பள்ளியில் முதல் 2 இடங்களுக்குள் போட்டி போடுவார்கள். உயர்நிலைப் பள்ளியில் சந்தித்த அந்த இருவரும் அதற்குப் பிறகும் தங்கள் நட்பை தொடர்ந்தனர். அந்த நண்பன் எங்கள் வீட்டை தன் வீடு போலவே கருதி வரத் தொடங்கினான். வீட்டிற்கு வந்தால் என்னை அம்மா என்று அழைத்து அன்பாகப் பேசுவான். நான் சமைத்துக் கொடுத்தால் எதையும் குறை சொல்லாமல் தட்டில் உள்ளதை முழுவதுமாகச் சாப்பிட்டு விடுவான். அந்த பார்வை எனக்கு மிகவும் பிடிக்கும். இருவரும் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தபோது கல்லூரி நுழைவுத் தேர்வுக்காக அனைவரும் பரபரப்பாக இருந்தார்கள். ஒரு நாள் நான் அவர்களிடம், உங்கள் கனவுகள் என்ன? கல்லூரிக்கு தயாராக வேண்டிய நேரம் வந்துவிட்டது, எதிர்காலத்தில் என்னவாகப் போகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அந்த நண்பன், எனக்கு மருத்துவராக வேண்டும் என்பதுதான் ஆசை. அதற்காக நான் கடுமையாக படித்து மருத்துவக் கல்லூரியில் சேருவேன் என்றான். என் மகன், அம்மா, எனக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து வாழ்நாள் முழுவதும் அந்த நிறுவனத்திற்காக உழைக்க வேண்டும் என்பதுதான் கனவு என்றான். இருவரின் பேச்சைக் கேட்டு அவர்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாக யோசிக்கிறார்கள் என்று நான் வியந்தேன். அந்த நேரத்தில் அவர்களின் கனவுகள் அப்படியே நிறைவேறும் என்று நான் நினைக்கவில்லை. என் மகன் பள்ளி மாணவர் தலைவனாக ஸ்கூல் பிரசிடென்ட் இருந்ததால் அவனது நண்பர்கள் வட்டாரம் பெரியது. அதனால் வீட்டிற்கு வரும் நண்பர்களும் அதிகம். அவர்களில் மருத்துவராக வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த நண்பன்தான் என் மகனுடன் இறுதிவரை நெருங்கிய பிணைப்பைக் கொண்டிருப்பான் என்று நான் நினைக்கவே இல்லை. இருவரும் அவர்கள் விரும்பிய இலக்குகளை அடைந்தனர். அந்த நண்பன் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தான். என் மகன் ஒரு சிறந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து சிறப்பான மதிப்பெண்களுடன் பட்டம் பெற்றான். பட்டம் பெற்றவுடனே ஒரு பெரிய நிறுவனத்தில் அவனுக்கு வேலை கிடைத்தது. மகன் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்ட செய்தியை சொன்னபோது என் கணவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர் கண்கலங்கிப் போனார். என் மகளும் மிகவும் பண்பாக வளர்ந்து ஒரு செவிலியராக பொறுப்பேற்றாள். வேலைப்பளுவிற்கு இடையிலும் எங்களின் உடல் நலத்தைப் பற்றி அக்கறையுடன் விசாரிப்பாள். குறிப்பாக என் மகனும் மகளும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்து நெருக்கமாகவே வளர்ந்தனர். பெரியவர்களான பிறகும் அந்த 2 பிள்ளைகளும் ஒருவரை ஒருவர் பெரிதும் சார்ந்து ஒருவருக்கொருவர் ஊக்கமளித்து வந்தனர். என் மகன் வேலைக்குச் சேர்ந்த சில காலத்திலேயே அவனது நண்பனின் குடும்பச் சூழல் மிகவும் மோசமாக இருப்பதையும் அவர்கள் பொருளாதார ரீதியாக போராடுவதையும் அறிந்தோம். ஒரு நாள் என் மகன் என்னிடம் தயக்கத்துடன் வந்து, அம்மா, ஹியோங் ஜின் இப்போது மிகவும் சிரமப்படுகிறான். அவனுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்ய நினைக்கிறேன். அதற்கு உங்கள் அனுமதி உண்டா? அவனது அம்மா உடல்நிலை சரியில்லாமல் கஷ்டப்படுகிறார் என்று கூறினான். அதற்கு நான், அப்படியா? தாராளமாக செய். கஷ்டப்படும்போது உதவி செய்வதே உண்மையான நட்பு. நீ நினைப்பது போலவே செய் என்றேன்.
அன்று முதல் என் மகன் அவனது நண்பனுக்கு சிறு சிறு உதவிகளை செய்யத் தொடங்கினான். அவனது நண்பனின் வீட்டில் அவனது தாய்க்கு நீண்டகால நோய், தந்தையின் ஆரோக்கியமும் சரியில்லை என்பதால் குடும்ப நிலை மிகவும் கடினமாக இருந்தது. அதனால் சில சமயங்களில் வீட்டிற்கு வாடகை கட்டவும் அன்றாட வாழ்க்கை செலவுகளுக்கும் என் மகன் உதவினான். நானும் அவ்வப்போது அவனுக்கு தேவையான உணவுகளை தயாரித்து அனுப்பத் தொடங்கினேன். அவன் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் வயிறார உணவளிப்பேன். ஹியோங் ஜின், நன்றாக சாப்பிடு. இந்த வழியாக வரும்போது பசியாக இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் வீட்டிற்கு வந்து சாப்பிடு, சரியா? இப்போது வேலைப்பளு அதிகமாக இருக்கும், இருந்தாலும் மனதை தளரவிடாதே என்று கூறுவேன். அதற்கு அவன், அம்மா, மிக்க நன்றி. நீங்கள் கொடுத்த உணவுகள் மிகவும் சுவையாக இருந்தன. உங்கள் கையால் சாப்பிடும்போதுதான் எனக்கு புதிய தெம்பு கிடைக்கிறது என்று சொல்லுவான். நான் அவனிடம், சிரித்துக்கொண்டே சாப்பிடு. இன்று கிளம்பும்போது உனக்கு தேவையான உணவுகளை எடுத்துச் செல்கிறேன் என்று சொல்வேன். கடினமான காலங்களைக் கடந்து அவன் மருத்துவரான பிறகு அவனது நிலைமை சீராகத் தொடங்கியது. ஆனால் வாழ்க்கை வசப்படும்போது மற்றொரு துரதிர்ஷ்டம் அவனை தேடி வந்தது. அவனது தாய் இறந்துவிட்டார். அந்த துயரச் செய்தியைக் கேட்டு நானும் என் கணவரும் இறுதிச் சடங்கிற்குச் சென்றோம். என் மகன் 3 நாட்கள் அந்த இறுதிச் சடங்கில் அவனுடனேயே இருந்து உதவினான். இறுதிச் சடங்கு முடிந்த பிறகு அவன் எங்கள் வீட்டிற்கு வந்து கண்ணீர் மல்க நன்றியை தெரிவித்தான். அம்மா, மிக்க நன்றி. உங்கள் மகன் என் உயிர் நண்பன். அவனைப் போன்ற ஒரு நண்பன் எனக்கு கிடைத்ததற்கு நான் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று தெரியவில்லை. நீங்களும் அப்பாவும் எனக்கு என் பெற்றோரைப் போன்றவர்கள் என்றான். நான், ஹியோங் ஜின், நீயும் எனக்கு என் மகன் போலவேதான். அதனால் கஷ்டம் என்றால் எப்போது வேண்டுமானாலும் இங்கே வா, இது உன் வீடு என்று கூறினேன். அவன் எங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளையைப் போலவே தொடர்ந்தான். என் மகனை விட 1 வருடம் முன்பே அவனுக்கு திருமணம் நடந்தது. கங்னாமில் வசிக்கும் ஒரு செல்வந்தர் குடும்பத்துப் பெண்ணை அவன் மணந்தான். அவனது மாமனார் மற்றும் மாமியார் அவனுக்காக ஒரு தனியார் மருத்துவமனையையே அமைத்துக் கொடுக்கும் அளவிற்கு அவர்கள் வசதியானவர்கள். திருமணத்திற்குப் பிறகு வந்த முதல் பண்டிகை நாளில் அவன் தன் மனைவியுடன் எங்களை சந்தித்து ஆசி வாங்க வீட்டிற்கு வந்தான். அம்மா, இவள் என் மனைவி. திருமண நாளில் சரியாக அறிமுகப்படுத்த முடியவில்லை, அதான் இப்போது வந்தோம் என்றான். பண்டிகை நாட்களில் பல இடங்களுக்குச் சென்று சந்திப்பது எவ்வளவு கடினம் என்பது எனக்குத் தெரியும். இருந்தாலும் அவன் எங்களுக்காக தேடி வந்ததில் என் மனம் நெகிழ்ந்தது. எவ்வளவு வேலையிருந்தாலும் எங்களை தேடி இவ்வளவு தூரம் வந்தாயே, உனக்கு மிக்க நன்றி என்று நான் கூறினேன். நிச்சயமாக வரவேண்டும், இது என் பிறந்த வீடு போன்றதுதானே என்று அவன் கூறினான். அன்று மற்ற எந்த நாட்களையும் விட மிகச் சிறப்பாக விருந்து தயார் செய்திருந்தேன். என் மகனின் நண்பன் தம்பதியர், என் மகன் மற்றும் மகள் என அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டது மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. என் மகனின் நண்பனின் திருமணத்திற்கு என் மகன் தொகுப்பாளராக MC இருந்தான். அதேபோல் என் மகன் திருமணம் நடந்தபோதும் அவனது நண்பன்தான் தொகுப்பாளராக இருந்து சிறப்பித்தான். அந்த அளவிற்கு அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு நெருக்கமான உறவு இருந்தது. என் மகன் திருமணம் முடிவதற்கு முன்பே என் மகள் முதலில் திருமணம் செய்து கொண்டாள். அவள் வேறு பகுதியில் சந்தித்த ஒரு ஆணை காதலித்து மணம் செய்து கொண்டாள். அவர் மிகவும் நம்பிக்கையானவர் மற்றும் பண்பானவர். சம்பந்தப்பட்ட வீட்டார் மிகவும் நல்லவர்கள் என்பதால் என் மகளின் திருமணத்தை மிகவும் மகிழ்ச்சியாக நடத்தினோம். பிறகு என் மகன் தனது 30களின் மத்தியில் திருமணம் செய்து கொண்டான். உண்மையில் என் மகன் மருமகளை வீட்டிற்கு அழைத்து வந்தபோது நான் மிகுந்த ஆச்சரியமடைந்தேன். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். சிறுவயதில் குழந்தை மாடலாக இருந்ததாக பிறகு தெரிந்து கொண்டேன். பெரிய கண்கள் மற்றும் கனிவான முகத்துடன் மிக அழகாக இருந்தாள். அம்மா, இவள்தான் நான் காதலிக்கும் மின்ஜியோங். நான் 10 முறை முயன்றுதான் அவளை சம்மதிக்க வைத்தேன் என்று என் மகன் கூறினான். எவ்வளவு அழகான பெண் என்று நான் வியந்தேன். அம்மா, அவளது அழகு மட்டுமல்ல, அவளது குணமும் அவ்வளவு அழகு. எத்தனையோ ஆண்கள் அவளை அடைய முயன்றார்கள், ஆனால் அவள் என்னைத்தான் தேர்ந்தெடுத்தாள் என்று அவன் பெருமையுடன் சொன்னான். அதைக் கேட்டு என் மருமகள் புன்னகையுடன் வணக்கம் கூறினாள். இல்லை அம்மா, நான் அவரை முதல் முறை பார்த்தபோதே என் மனதும் அப்படித்தான் இருந்தது. இனிமேல் உங்கள் ஆசியுடன் நன்றாக இருப்போம் என்றாள். சரி, நாம் இனிமேல் அன்புடன் இருப்போம் என்று நான் சொன்னேன். அமைதியாகவும் மரியாதையாகவும் இருந்த மருமகள் அனைவரிடமும் அன்பாக பேசினாள். மருமகள் ஒரு செவிலியர் என்பதால் என் மகளுடன் அவளுக்கு மிகச் சரியாக பொருந்திப் போனது. ஒருவருக்கொருவர் தங்கள் வேலைகளை பகிர்ந்து கொண்டும் பொதுவான நண்பர்களைப் பற்றி பேசியும் அவர்கள் சகோதரிகளாக மாறியதை பார்க்கும்போது இதுதான் விதி என்று எனக்கு தோன்றியது. அப்படித்தான் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்தன்று என் மகனின் நண்பன் தொகுப்பாளராக இருந்து விருந்தினர்கள் முன்னிலையில் என் மகனை அறிமுகப்படுத்தினான். அதை கேட்கும்போது எனக்கு மிகுந்த பெருமையாக இருந்தது.
மணமகன் தேவோ எனது உயர்நிலைப் பள்ளிக்காலம் முதல் எனக்கு மிக நெருக்கமான நண்பன். இன்று என் நண்பன் ஒரு அழகான மணப்பெண்ணை மணக்கிறான். தேவோ என் மனமார்ந்த வாழ்த்துகள் என்று அவன் பேசினான். விருந்தினர்கள் கரவொலி எழுப்பினர். நானும் என் கணவரும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தோம். அன்று நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன் என்பதைச் சொல்லி மாளாது. என் மகன் திருமணம் முடிந்து 3 ஆண்டுகள் கழித்து எனக்கு ஒரு பேரக்குழந்தை பிறந்தது. முதல்முறை அந்த பேரனை என் கைகளில் ஏந்தியபோது அதன் இதமான உணர்வை உணர்ந்தேன். என் இளமைக் காலத்தில் நான் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களும் அந்த நொடியில் மறைந்து ஒரு பேரக்குழந்தையை ஏந்தும் அளவிற்கு என் வாழ்க்கை மாறியிருக்கிறதே என்று எண்ணி உணர்ச்சிவசப்பட்டேன். மருமகளும் ஆரம்பத்தில் மிக நன்றாகவே நடந்து கொண்டாள். உண்மையில் மருமகளின் குடும்பம் வசதியானது அல்ல என்பதால் என் மகன் அவளது பெற்றோர் வீட்டையும் நன்றாக கவனித்துக் கொண்டான். பண்டிகை காலங்களில் என் மகன் முதலில் உங்கள் வீட்டிற்குச் செல்லலாம் என்று கூடச் சொல்வான். மருமகளின் வீட்டில் அவர்கள் ஒரே பெண் என்பதால் என் மகன் அவர்களுக்கு இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தான் என்று நினைக்கிறேன். அம்மா, இந்த பண்டிகைக்கு நான் முதலில் என் மனைவியின் வீட்டிற்குச் செல்லலாமா? என் மாமனாரும் மாமியாரும் என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் என்று மகன் கேட்டான். அதற்கு நான், சரி, தாராளமாக போயிட்டு வா. மருமகள் ஒருத்திதான் அந்த வீட்டில் பெண் என்பதால் நீ போவதுதான் நல்லது. நாங்கள் பரவாயில்லை, நீ அங்கே சில நாட்கள் நன்றாக ஓய்வெடுத்துவிட்டு வா என்றேன். மிக்க நன்றி அம்மா என்றான். இது எனக்கு ஒருபோதும் வருத்தத்தை தரவில்லை. மாறாக தன் மனைவியின் வீட்டையும் நினைத்து செயல்படும் என் மகனைக் கண்டு பெருமையாகவே இருந்தது. மருமகனின் குடும்பத்தாரிடம் அவன் இவ்வளவு அன்பாக இருப்பதைக் கண்டு நான் அவனை சரியாகத்தான் வளர்த்திருக்கிறேன் என்று எனக்கு தோன்றியது. இதன் காரணமாக மருமகனின் வீட்டில் என் மகனை எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். பண்டிகை காலங்களிலோ அல்லது புத்தாண்டு சமயத்திலோ நான் அவர்களுக்கு பரிசுகளை அனுப்பும்போது அவர்கள் எப்போதும் எனக்கு தொலைபேசியில் அழைப்பார்கள். ஐயோ, எதற்கு இதையெல்லாம் செய்கிறீர்கள்? போன முறை அனுப்பியதே நன்றாக இருந்தது, மறுபடியும் இவ்வளவு அனுப்பினால் எனக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை என்பார்கள். அதற்கு நான், இதற்கு எதற்கு மன்னிப்பு? நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததில் நன்றாக இருந்தது, அதனால்தான் உங்களுக்கும் அனுப்ப நினைத்தோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் என்பேன். உங்கள் அன்பிற்கு நன்றி. எங்கள் வீட்டில் உங்கள் மகனை நாங்கள் எங்கள் அதிர்ஷ்டமாகவே கருதுகிறோம். அவன் எங்களை கவனித்துக் கொள்ளும் விதம் அற்புதம். என் மகள் உங்கள் வீட்டில் மருமகளாக எப்படி நடந்து கொள்கிறாள் என்று தெரியவில்லை என்பார். நான், என் மருமகளும் மிகவும் அன்பாக இருக்கிறாள், கவலைப்படாதீர்கள். நாம் ஒருநாள் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தலாம் என்பேன். இப்படியே எங்கள் இரு குடும்பங்களும் நல்ல உறவிலேயே இருந்தோம். மருமகள் பிரசவத்திற்குப் பிறகு வேலையிலிருந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு குழந்தையை கவனித்துக் கொண்டாள். குழந்தை ஓரளவு வளரும் வரை வேலைக்குச் செல்லப் போவதில்லை என்று அவள் சொன்னபோது எனக்கு அவளிடம் நன்றியும் அதே சமயம் வருத்தமும் ஏற்பட்டது. பிறகு பேரன் 4 வயதாகி மழலையர் பள்ளிக்குச் செல்லத் தொடங்கியதும் மருமகள் மீண்டும் வேலைக்குச் செல்ல முயற்சி செய்யத் தொடங்கினாள். அப்போது என் மகனின் நண்பன் ஒருமுறை வீட்டிற்கு வந்திருந்தான். நாங்கள் அனைவரும் ஒன்றாக சாப்பிடும்போது அவன் ஒரு நல்ல ஆலோசனையை வழங்கினான். அப்படியா? எங்கள் மருத்துவமனையில் ஒரு செவிலியர் பணி காலியாக உள்ளது. மின்ஜியோங், நீ ஏன் எங்கள் மருத்துவமனையிலேயே சேர்ந்துவிடக்கூடாது? உனக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் நான் பெற்றுத் தருகிறேன் என்றான். என் மகன், ஆஹா ஹியோங் ஜின், இது எவ்வளவு நல்ல விஷயம். என் மனைவிக்கும் இது பிடிக்குமே, என்ன சொல்கிறாய் என்றான். மருமகள், ஆமாம், எனக்கு இது மிகவும் மகிழ்ச்சிதான். மிக்க நன்றி ஹியோங் ஜின் என்றாள். எனக்கும் என் கணவருக்கும் இது கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஹியோங் ஜின், உனக்கு மிக்க நன்றி. என் மருமகள் குழந்தையையும் பார்த்துக்கொண்டு வேலைக்கும் செல்வது கடினமாக இருக்கும் என்று நினைத்தோம். ஆனால் நீ உதவி செய்தது பெரிய விஷயம் என்றேன். அதற்கு அவன், இல்லை அம்மா, மின்ஜியோங் முன்பு வேலை செய்த இடத்திலும் சிறப்பாக செயல்பட்டதாக கேள்விப்பட்டேன். ஒரு திறமையான ஊழியர் எனக்கு கிடைப்பது என் அதிர்ஷ்டம் என்றான். அதன் பிறகு மருமகள் என் மகனின் நண்பனின் அந்த தனியார் மருத்துவமனையில் வேலை செய்யத் தொடங்கினாள். அவர்களுக்குள் ஏற்கனவே ஒரு நல்ல புரிதல் இருந்ததால் தனிப்பட்ட சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு மருமகள் சௌகரியமாக வேலை செய்ய முடிந்தது. என் மகன் மற்றும் மருமகள், என் மகனும் அவனது நண்பனின் தம்பதியரும் அடிக்கடி ஒன்றாக சுற்றிக்கொண்டு தம்பதிகளாக சேர்ந்து உணவருந்தியும் மது அருந்தியும் நெருக்கமாக பழகி வந்தனர். அந்த செய்தியை கேட்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருந்தது. அப்படி மகிழ்ச்சியான நாட்கள் போய்க் கொண்டிருந்த ஒரு நாள் இரவு 11 மணிக்கு மேல் இருக்கும். நான் தூங்கிக் கொண்டிருந்தபோது கைபேசி ஒலித்ததால் கண் விழித்தேன். அழைப்பவர் என் மருமகள் என்று பார்த்ததும் இந்த நேரத்தில் ஒருபோதும் அவள் அழைத்ததில்லை என்பதால் ஏதோ விபரீதம் என்று உணர்ந்து விரைவாக அழைப்பை ஏற்றேன். ஆனால் என் மருமகளின் குரல் நடுங்கியது. அம்மா,
தே ஓ அண்ணாவுக்கு விபத்தாகிவிட்டது என்று சொன்னாள். என்ன விபத்தா? அவனுக்கு என்ன ஆச்சு? அடி பலமாக பட்டுள்ளதா என்று நான் பதறினேன். அவனை அவசரமாக மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அம்மா தயவு செய்து சீக்கிரம் வாருங்கள் என்றாள். அந்தச் சொற்களை கேட்டதும் என் இதயம் நின்றுவிட்டது போல இருந்தது. என் கைகள் நடுங்கின, உடல் அப்படியே உறைந்து போனது. தூங்கிக் கொண்டிருந்த என் கணவரை அவசரமாக எழுப்பிவிட்டு நாங்கள் உடனே மருத்துவமனைக்கு விரைந்தோம். பிறகுதான் முழு விவரமும் தெரிந்தது. விபத்து நடப்பதற்கு முன் என் மகன் அவனது நண்பனுடன் மது அருந்தியிருக்கிறான். என் மகன் மது அருந்தும் பழக்கம் உள்ளவன் அல்ல. ஆனால் அன்று நண்பர்களுடன் உணவருந்தும்போது நண்பனின் வற்புறுத்தலால் கொஞ்சம் அதிகமாகவே குடித்திருக்கிறான். நண்பனை முதலில் அனுப்பிவிட்டு என் மகன் வீட்டிற்கு நடந்தே செல்லும்போது ஒரு பாதசாரி சாலையை கடக்க முயன்றிருக்கிறான். அப்போது 70 வயது முதியவர் ஒருவர் ஓட்டி வந்த கார் சிக்னலை கவனிக்காமல் என் மகன் மீது மோதியது. விபத்து நடந்ததும் அந்த முதியவர் காரை நிறுத்திவிட்டு தகவல் கொடுத்திருக்கிறார். ஆனால் என் மகன் மதுபோதையில் இருந்ததால் விபத்தை உணர்ந்து தற்காத்துக் கொள்ள முடியாமல் அப்படியே மயங்கிச் சரிந்துவிட்டான். தலையில் பலத்த அடிபட்டதால் அவனால் சுயநினைவை பெற முடியவில்லை. இறுதியில் என் மகன் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு ஐசியு மாற்றப்பட்டான். தாமதமாக செய்தியறிந்து வந்த என் மகனின் நண்பனின் முகம் வெளிறிப் போய் இருந்தது. வரும் வழியெங்கும் அழுது கொண்டே வந்ததால் அவனது கண்கள் சிவந்து போயிருந்தன. அவன் என் முன்னால் வந்து அப்படியே தரையில் அமர்ந்து கதறி அழுதான். அம்மா, இது முழுவதும் என் தவறுதான். அவனை வீட்டிற்கு அழைத்துச் சென்றிருக்க வேண்டும். நான் பாதியில் கிளம்பிவிட்டேன். இப்போது என்ன செய்வது என்று அழுதான். ஹியோங் ஜின், இது எப்படி உன் தவறாகும்? தேவோ மீது நடந்த விபத்து அவன் கவனிக்காமல் நடந்த விபத்து. இதில் உன் தவறே இல்லை. இப்போது அவன் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறான். நாம் காத்திருக்க வேண்டும் என்று அவனை தேற்றினேன். அம்மா, என்னை மன்னித்துவிடுங்கள். இந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் எனக்கு நன்கு அறிமுகமானவர். நான் அவரிடம் பேசி அவனை நன்றாக கவனிக்கச் சொல்கிறேன். கவலைப்படாதீர்கள், தேவோ கண்டிப்பாக உயிர் பிழைப்பான் என்றான். அதிர்ச்சிகரமான அந்த விபத்திற்குப் பிறகு ஒவ்வொரு நாளும் உயிர் பிழைக்குமா என்று தெரியாத அந்த பயங்கரமான காத்திருப்பை நான் தொடர வேண்டியிருந்தது. என் மகன் தீவிர சிகிச்சை பிரிவில் நீண்ட நாட்களை கழித்தான். அங்கு பார்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. அந்த நேரத்திற்காக நான் ஒவ்வொரு நொடியும் ஏங்கித் தவித்தேன். மருத்துவமனை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் தவறாமல் உள்ளே சென்று என் மகனின் கைகளை பிடித்துக்கொண்டு அவனிடம் பேசுவேன். தேவோ, அம்மா வந்துட்டேன். இன்னைக்கு வானம் எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? சீக்கிரம் கண்ணை திறந்துட்டு என்னோட வெளியே வா. உன் குழந்தையும் உன்னை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கான். நீ சீக்கிரம் எழுந்திருக்கணும் என்று அவன் கண்விழித்து பார்க்க முடியாமல் படுத்திருக்க அவன் முன்னால் தனியாக பேசிக்கொண்டே கண்ணீர் விடுவேன். தூரத்தில் இருக்கும் என் மகளும் மகனின் நண்பனும் செய்தியறிந்ததும் உடனடியாக ஓடி வந்து ஒவ்வொரு முறை அனுமதிக்கும் நேரத்திலும் என் பக்கத்திலேயே இருந்தனர். ஆனால் அந்த நேரத்தில் விசித்திரமான சில விஷயங்கள் நடக்கத் தொடங்கின. மருமகள் மருத்துவமனைக்கு வரும் நேரத்தை அடிக்கடி தாமதப்படுத்தத் தொடங்கினாள். ஆரம்பத்தில் குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும், வேலை இருக்கிறது என்று நான் அவளை புரிந்து கொண்டேன். ஆனால் ஒரு முறை, 2 முறை, 3 முறை என பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் முடியும் வரை அவளிடமிருந்து எந்த தகவலும் இல்லாமல் போனது. நான் அழைத்தாலும் அவள் எடுக்கவில்லை. நீண்ட நேரம் கழித்துத்தான் பதில் வரும். அதுவும் அவள் சொல்லும் காரணங்கள் அபத்தமாக இருக்கும். அம்மா, நான் முன்னாடி கூப்பிட்டேன், நீங்க பிஸியா இருந்தீங்களா? கரெக்டான நேரத்துக்கு வந்தால்தானே அவ முகத்தை பார்க்க முடியும் என்று நான் கேட்பேன். அதற்கு அவள், ஐயோ மன்னிச்சிருங்க அம்மா, குளிச்சுட்டு ரெடியாகிறதுல ஃபோன் கவனிக்கல. அவசரமான வேலை ஒன்னு வந்துடுச்சு, அது சரிசெய்யறதுக்குள்ள லேட் ஆகிடுச்சு. இன்னைக்கு என்னால வர முடியாது என்று சொல்வாள். ஆரம்பத்தில் நாங்கள் அவளை புரிந்து கொள்ள முயற்சி செய்தோம். ஆனால் போகப் போக மருமகளின் அணுகுமுறை மேலும் விசித்திரமாக மாறியது. எப்போதாவது மருத்துவமனைக்கு வந்தாலும் உள்ளே சென்று பார்த்ததும் மிக விரைவாக வெளியே வந்துவிடுவாள். தீவிர சிகிச்சை பிரிவில் பலர் ஒன்றாகச் செல்ல முடியாது, 1 அல்லது 2 பேர்தான் செல்ல முடியும். ஆனால் அவள் எப்பொழுதும் 5 நிமிடத்திற்குள்ளேயே வெளியே வந்துவிடுவாள். என்ன, அதுக்குள்ள வந்துட்டியா? இன்னும் கொஞ்ச நேரம் அவன் முகத்தை பார்த்துட்டு வந்திருக்கலாமே என்று நான் கேட்பேன். அதற்கு அவள், அம்மா, இதனால என்ன ஆகப் போகுது? அவன்தான் பேச முடியாத நிலையில இருக்கானே. நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, குழந்தையையும் கவனிக்கணும். ரொம்ப களைப்பா இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று எவ்வித உணர்ச்சியும் இல்லாத முகத்துடன் கூறிவிட்டு போய்விடுவாள். அவளது அந்த பதிலை கேட்டு நான் எதுவும் சொல்ல முடியாமல் திகைத்துப் போனேன். யோசித்துப் பார்த்தால் நான் என் மகனைப் பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தேன்.
மருமகளின் நிலையை நான் கவனிக்கவில்லை என்று தோன்றியது. குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும், வேலைக்கும் செல்ல வேண்டும், கணவன் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறான். அவளுக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும் என்று நினைத்து அவளை புரிந்து கொள்ள முயன்றேன். எனவே ஒரு நாள் பேரனை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று அவளிடம் சொல்லாமல் என் மகனின் வீட்டிற்குச் சென்றேன். வீட்டிற்கு அருகில் சென்றபோது அவளுக்கு அழைத்தேன். அவள் மிகவும் பதற்றமடைந்து பேசினாள். சரி, கிளம்புறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கல. இருந்தாலும் நான் வந்துட்டேன், இன்னைக்கு பேரனை நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பிப் போய் உன் கணவனை பார்த்துட்டு வா என்றேன். அதற்கு அவள், அம்மா, முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. நான் ஏதோ அவசர வேலைக்காக என் அம்மா வீட்டிற்கு குழந்தையை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்னால் வர முடியாது அம்மா. நீங்களும் அப்பாவும் இன்னைக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, முன்கூட்டியே சொல்லியிருக்க வேண்டாமா என்று எரிச்சலாக பேசினாள். அதற்குப் பிறகும் மருமகளிடமிருந்து தொடர்பு கொள்வது கடினமாகவே இருந்தது. மருத்துவமனையில் அவசர வேலை, மிகுந்த வேலைப்பளு என புரியாத காரணங்களையே சொல்லிக் கொண்டிருந்தாள். என் மகன் சிகிச்சை பெறும் அதே மருத்துவமனையில்தான் அவள் வேலை செய்கிறாள். அப்படியிருக்கும்போது அவளை ஏன் இவ்வளவு வேலை வாங்குகிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. அவளிடம் இதை பற்றி கேட்கலாமா என்று நினைத்தேன். ஆனால் என் மகனின் அந்த நெருங்கிய நண்பன் விபத்து நடந்த பிறகு ஒரு முறைதான் வந்தான். பிறகு அவன் வருவதாகவே இல்லை. அவன் மிகவும் பிஸியாக இருக்கிறான் என்று நினைத்தேன். ஆனால் எல்லாமே ஏதோ சரியாக இல்லை என்று எனக்கு தோன்றியது. அப்போதுதான் மருமகள் மீது எனக்கு பெரிய சந்தேகம் ஏற்படுத்தும் ஒரு சம்பவம் நடந்தது. அன்று மாலை அவளுக்கு சில உணவுப் பண்டங்களை கொடுத்துவிட்டு வருவதற்காக அவளது வீட்டிற்குச் சென்றேன். அவள் வேலை முடிந்து குழந்தையை அழைத்துக்கொண்டு வெளியே சென்றிருப்பதாகச் சொல்லியிருந்ததால் வீட்டின் வாசலில் உணவை வைத்துவிட்டு வர நினைத்தேன். வீட்டின் உள்ளே சென்றபோது வீடு மிகவும் கலைந்து கிடந்ததால் அதை சிறிது சுத்தம் செய்துவிட்டு வரலாம் என்று நினைத்தேன். அப்போது வெளியே சென்றிருந்த மருமகளும் பேரனும் வீட்டிற்கு வந்தார்கள். என் மருமகளை பார்த்ததும் நான் அந்த இடத்திலேயே உறைந்து நின்றேன். அவளது தலைமுடி ஸ்டைல் மாறியிருந்தது. முன்பை விட மிகவும் ஆடம்பரமான மற்றும் விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தாள். ஓ அம்மா, நீங்க இன்னும் கிளம்பலையா என்று கேட்டாள். நான், நீ தலைமுடி மாத்தியிருக்காயா என்று கேட்டேன். அவள், ஆமாம், முடி அலங்காரம் கலைந்து விட்டது. இப்போது ஒரு இடத்தில் ஆஃபர் தருகிறார்கள், அதனால் அங்கே போய் செய்து கொண்டேன் என்றாள். அவள் பதில் சொன்ன தொனி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உயிருக்குப் போராடும் கணவனைக் கொண்ட ஒரு மனைவியின் துயரம் அவளிடம் துளியும் இல்லை. நான் அவளை சற்றே சோதித்து பார்க்க நினைத்தேன். சரிதான், உன் கணவன் சீக்கிரம் எழுந்து நீ இவ்வளவு அழகாக இருப்பதை பார்க்க வேண்டும் என்றேன். அந்த வினாடியே அவளது முகம் அப்படியே மாறியது. மிகவும் குளிர்ச்சியாக, பிடிக்காதது போல பேசினாள். அம்மா, முடி மாற்றியதற்காக இப்படிச் சொல்கிறீர்களா? கணவன் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தால் நான் என் வாழ்க்கையை வாழ்வதை நிறுத்திவிட வேண்டுமா என்று கேட்டாள். என்ன? நான் அப்படிச் சொல்லவில்லை. ஆனால் என்று நான் ஆரம்பிப்பதற்குள், அம்மா, எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அவர் எப்போது வரை இப்படி படுத்திருப்பார் என்று தெரியாது. அதற்காக நான் எப்போதும் அழுது கொண்டே இருக்க முடியாது. சரி, நேரமாகிவிட்டது, நீங்கள் கிளம்புங்கள் என்று சொல்லிவிட்டாள். அவளது எதிர்வினை எனக்கு மிகவும் விசித்திரமாகத் தோன்றியது. நான் அவளை குறை சொல்லவில்லை, ஆனால் அவள் ஏன் இவ்வளவு கோபமாக பேசுகிறாள் என்று புரியவில்லை. அன்று வீட்டிற்கு வந்ததும் என் மகளுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்தேன். அவளும் இதேபோன்ற சந்தேகத்தில்தான் இருந்தாள். மகளைப் பற்றி கேட்டேன். அவளும் அதே சந்தேகத்தைத்தான் சொன்னாள். ஏன் ஏதோ ஒன்று சரியாகத் தெரியவில்லையே என்று கேட்டேன். அதற்கு என் மகள், அம்மா, உண்மையைச் சொல்லப்போனால் நானும் அதையேதான் நினைத்தேன். நேற்று மருத்துவமனையில் நான் பார்த்த ஒரு விஷயத்தைப் பற்றி உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றாள். என்ன பார்த்தாய்? என் மகள் மருத்துவமனையில் அந்த பொறுப்பான மருத்துவரை சந்தித்தபோது, இவ்வளவு காலம் கோமா நிலையில் இருந்தால் என்ன ஆகும்? மூளைச்சாவு, பிரெயின் டெட் அடைந்துவிடுமா என்று கேட்டிருக்கிறாள். அம்மா, ஒரு மனைவி தன் கணவர் சீக்கிரம் கண்விழிக்க வேண்டும் என்றுதான் முதலில் கேட்பாள் அல்லவா? ஆனால் அவள் எப்போது மூளைச்சாவு ஏற்படும் என்று கேட்டிருக்கிறாள். என் மகள் சொன்னதைக் கேட்டதும் என் உடல் நடுங்கியது. கணவன் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும்போது அவன் எப்போது குணமாவான் என்று எதிர்பார்ப்பதுதானே இயல்பு. ஆனால் அவள் மூளைச்சாவு பற்றி பேசியது சந்தேகமாக இருந்தது. மறுநாள் நானும் என் மகளும் மருமகளின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்தோம். அன்றும் அவள் தன் கணவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. என் மகள் அவளிடம் இதை கேட்டபோது அவள் எரிச்சலுடன் பதில் சொன்னாள். அக்கா, அவன் கண்ணே திறக்கல, நான் என்ன பேசப் போறேன்? எனக்கும் நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். மகளும் நானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். வார்த்தை பரிமாற்றம் இல்லாவிட்டாலும் நாங்கள் இருவரும் ஒரே மாதிரியான கவலையில்தான் இருந்தோம்.
வீட்டிற்கு திரும்பும் வழியில், அம்மா, இது ரொம்ப விசித்திரமாக இருக்கிறது. மின் ஜியோங் ஏதோ மறைக்கிறாள். என் அண்ணனின் வீட்டில் ஒரு ரகசிய கேமரா, சிசிடிவி பொருத்தலாமா? அது அண்ணனின் வீடுதான், அதனால் தப்பில்லை என்றாள். நானும் சரி என்றேன். அதிலிருந்து எதுவும் கிடைக்கக்கூடாது என்றுதான் நான் வேண்டிக் கொண்டேன். அவளுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருப்பதால் அப்படி நடந்து கொள்கிறாள் என்று என்னை நானே தேற்றிக்கொண்டேன். சில நாட்களுக்குப் பிறகு மகள் எனக்கு அழைத்தாள். அவளது குரலே மாறியிருந்தது. உடனடியாக வீட்டிற்கு வருமாறு கூறினாள். ஏதோ நடக்கப் போகிறது என்று என் மனம் படபடத்தது. வீட்டிற்கு வந்தபோது அவள் முகம் வெளிறிப்போயிருந்தது. அவள் உடனே தன் செல்போனை எடுத்து என்னிடம் காட்டினாள். அம்மா, அதிர்ச்சியாகாதே, இதைப் பார் என்றாள். வீடியோவை பார்த்ததும் என் கண்கள் இருண்டன. அந்த வீடியோவில் மருமகள் மட்டுமன்றி மற்றொரு நபரும் இருந்தனர். அவர் வேறெவரும் இல்லை, என் மகனின் உயிர் நண்பன். அவர்கள் இருவரும் சோபாவில் அமர்ந்து மிக நெருக்கமாக மது அருந்திக் கொண்டிருந்தனர். அடுத்த வினாடி அவர்கள் பேசியதைக் கேட்டு என் உடல் உறைந்து போனது. மின் ஜியோங், எனக்கு மனசாட்சி உறுத்துகிறது. என்ன செய்வது? எனக்கு பயமாக இருக்கிறது. அதனால்தான் மருத்துவமனைக்கே போகவில்லை. தேவோ எழுந்து விடுவானா? ஒருவேளை அவன் குடித்திருந்த அன்று நம் இருவருக்கும் இடையே உள்ள உறவைப் பற்றி அவன் உணர்ந்திருப்பானோ? அன்று அவன் அதிக மது அருந்தினான், என்னவோ கேட்க வந்தான் என்றான் அவன். அதற்கு மருமகள், ஐயோ, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் சந்தேகமே படமாட்டான். நாம் இப்படி ரகசியமாகச் சந்திப்போம். ஒருவேளை தெரிந்தால் சட்டென்று விவாகரத்து பெற்றுவிட்டு போய்விடலாம் என்றாள். அதற்கு அவன், இப்போதைக்கு வேண்டாம். அவளது தந்தை மருத்துவமனையில் இருக்கும் பணத்தையெல்லாம் நாம் நன்றாக சுரண்டி எடுக்க வேண்டும் என்றான். அப்புறம் அவன் நிலைமை எப்படி இருக்கிறது? நான் கவனித்தவரை அவன் இன்னும் சுயநினைவுக்கு வரவில்லை என்று நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை. அவன் இப்படி எழுந்திருக்காமலிருந்தால் எனக்கு நல்லதுதானே? அந்த இருவரின் உரையாடலைக் கேட்டதும் என் கை கால்கள் எல்லாம் நடுங்கின. அதற்கு பிறகு வந்த வீடியோக்கள் அனைத்திலும் என் மகனின் நண்பனும் என் மருமகளும் ஒன்றாகவே இருந்தனர். பேரனை மழலையர் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு மருமகள் இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தாள். நான் போன் செய்யாமல் அவன் வீட்டிற்குச் சென்ற அந்த நாளிலும் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்ததால்தான் அவள் என் மீது அவ்வளவு கோபமாக பேசினாள் என்பது இப்போதுதான் எனக்கு புரிந்தது. அவளுக்கு வேறு ஒரு உறவு இருந்ததால்தான் என் மகன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவளால் இவ்வளவு அலட்சியமாக இருக்க முடிந்தது. அந்த வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்துவிட்டு நானும் என் மகளும் அதிர்ச்சியில் உறைந்து போய் அமர்ந்திருந்தோம். நீண்ட நேரத்திற்குப் பிறகு நடுங்கும் குரலில் அடுத்து என்ன செய்வது என்று பேசினோம். முதலில் மருமகளை வீட்டிற்கு அழைத்தோம். அவசரமாக பேச வேண்டிய விஷயம் இருக்கிறது என்று சொன்னதும் அவள் வீட்டிற்கு வந்தாள். ஒன்றும் தெரியாதவள் போல அவள் வீட்டிற்குள் நுழைந்தாள். நான் முடிந்தவரை அமைதியாக பேசத் தொடங்கினேன். மின் ஜியோங், நீ ஹியோங்ஜினின் மருத்துவமனையில் வேலை செய்கிறாய். அடிக்கடி அவனுடன் வெளியே செல்கிறாயா? அம்மா, ஒரே மருத்துவமனைதானே, வேலை விஷயமாக பார்ப்போம். இதென்ன கேள்வி? என்னிடம் ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? உங்களுக்குள் அவ்வளவு நெருக்கம் இருப்பதாக தெரிந்ததால் கேட்டேன். அம்மா, இப்போது என்ன செய்கிறீர்கள்? என் கணவர் இப்படி படுத்திருக்கும்போது என்னையும் ஹியோங்ஜினையும் சந்தேகப்படுகிறீர்களா? உங்களுக்கு எப்படி இதற்கெல்லாம் மனம் வருகிறது என்று அவள் மிகவும் தைரியமாக பொய் பேசினாள். அவளது இந்த துணிச்சலான போக்கைக் கண்டு அருகிலிருந்த என் மகள் கோபத்தில் கத்தினாள். அப்படியா? அப்படியென்றால் இதைப் பார் என்று சொல்லி அந்த வீடியோவை ஓடவிட்டாள். திரையில் தெரிந்த காட்சியை பார்த்ததும் மருமகள் அப்படியே உறைந்து போனாள். சிறிது நேரம் அவள் வாயைத் திறக்கவில்லை. பிறகு திடீரென்று எழுந்து கத்தத் தொடங்கினாள். இது என்ன? என் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ரகசிய கேமரா வைத்திருக்கிறீர்களா? என் தனிப்பட்ட வாழ்க்கையை இப்படி திருட உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? எப்படி நீங்கள் இப்படிச் செய்யலாம்? மின் ஜியோங், என்ன பேச்சு பேசுகிறாய்? நீ யாரிடம் கத்துகிறாய்? வீடியோவை பார்க்கவில்லையா? என் அண்ணன் இப்படி படுத்திருக்கிறான், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கும் உன் குடும்பத்திற்கும் என் அண்ணன் எவ்வளவு செய்தான் என்று தெரிந்தும் எப்படி நீ இப்படி துரோகம் செய்யத் துணிந்தாய் என்று என் மகள் கத்தினாள். அப்புறம் நீ ஏன் இவ்வளவு துணிச்சலாக கோபப்படுகிறாய்? ஆனாலும் இது தவறு. என் வீட்டில் வந்து இப்படிச் செய்வது என்ன நியாயம்? நான் இதை சும்மா விடமாட்டேன். நீ சும்மா விடமாட்டாயா என்று என் மகள் கேட்க, மருமகள் கோபமாக அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். தன் தவறு வெளியாகிவிட்டதால் அவள் அங்கே நிற்க முடியாமல் ஓடிவிட்டாள். அதற்குப் பிறகு நாங்கள் பலமுறை மருமகளை தொடர்பு கொள்ள முயன்றும் அவள் எங்கள் அழைப்புகளை எடுக்கவே இல்லை. அவள் வீட்டிற்குச் சென்றாலும் அவள் அங்கு வருவதே இல்லை என்பது தெரிந்தது. மறுநாளிலிருந்து என் மகள் களத்தில் இறங்கினாள். அவள் நேராக என் மகனின் நண்பனின் அந்த தனியார் மருத்துவமனைக்குச் சென்றாள்.
மருத்துவமனையின் நுழைவாயிலில் நின்று கொண்டு அவள் ஒரு பதாகையை பிளாக்கார்ட் ஏந்தினாள். அதில் என் மகள் எழுதியிருந்தது இதுதான்: இந்த மருத்துவமனையின் மருத்துவர் ஜூ ஹியோங் ஜின் மற்றும் செவிலியர் சோ மின் ஜியோங் ஆகியோர் முறையற்ற உறவில் உள்ளனர். மின் ஜியோங்கின் கணவர் மருத்துவர் ஹியோங் ஜினின் உயிர் நண்பன். வெட்கமே இல்லாமல் துரோகம் செய்யும் இந்த இருவர் என் அண்ணனை உடனடியாக காப்பாற்றுங்கள். என் மகள் அந்த பதாகையுடன் நின்றதை பார்த்ததும் வழியே சென்றவர்கள் அனைவரும் நின்று கவனித்தனர். அந்த வளாகத்திலிருந்த மற்ற கடைக்காரர்களும் வெளியே வந்து வேடிக்கை பார்த்தனர். மருத்துவமனையிலிருந்த மற்ற செவிலியர்கள் இதை பார்த்து அதிர்ச்சியில் மருத்துவரின் அறைக்கு ஓடிச் சென்று தகவலைச் சொன்னார்கள். நானும் என் மகளோடு நின்றிருந்தேன். சிறிது நேரத்தில் என் மகனின் நண்பன் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தான். அவன் என் மகளின் கையிலிருந்த பதாகையை பிடுங்க முயன்று கத்திக்கொண்டே அங்குமிங்கும் அலைந்தான். ஏய், நீ ஏன் இப்படிச் செய்கிறாய்? நான் மருத்துவமனை நடத்தக்கூடாது என்று நினைக்கிறாயா? ஏன் இப்படி என் வாழ்க்கையை கெடுக்கிறாய்? என்று கத்தினான். என் மகள் விடாமல், என் அண்ணனை உடனே காப்பாற்று. அவனது நண்பனாக இருந்து எப்படி நீ இப்படி துரோகம் செய்யத் துணிந்தாய்? என்று கத்தினாள். அவன் கெஞ்சினான், தயவு செய்து போய்விடு. இதையெல்லாம் நிறுத்து, நான் பிறகு எல்லாவற்றையும் விளக்குகிறேன். தயவு செய்து இப்படிச் செய்யாதே என்று எங்களை விரட்டப் பார்த்தான். நாங்கள் நகரவில்லை. மக்கள் கூட்டம் இன்னும் கூடியது. அப்போது அந்த இடத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தது. ஏய், ஜூ ஹியோங் ஜின் என்று ஒரு பெண் கத்தும் சத்தம் கேட்டு அனைவரும் திரும்பி பார்த்தோம். அவள் வேறெவரும் இல்லை, அந்த நண்பனின் மனைவி. அவள் கண்கள் சிவந்த நிலையில் ஆத்திரத்துடன் ஓடி வந்தாள். அவள் வந்ததைக் கண்டதும் என் மகனின் நண்பன் மிரண்டு போனான். அவள் நேராக அவனிடம் சென்று அவனது கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தாள். இவையெல்லாம் உண்மையா? தேவோவின் மனைவியுடன் நீ இப்படித்தான் உறவு வைத்திருந்தாயா? உண்மையைச் சொல். இதற்காகவா நீ அடிக்கடி வெளியே சென்று கொண்டிருந்தாய்? இந்த துரோகத்தை எப்படிச் செய்யத் துணிந்தாய், இந்த அயோக்கியனே? என்று கத்தினாள். அவள் கேட்பதைக் கேட்டு அவன் வாயடைத்துப் போய் நின்றான். அந்த சம்பவம் காட்டுத்தீ போல பரவியது. இயல்பாகவே அந்த நண்பனின் மாமனார் மற்றும் மாமியார் காதுகளுக்கும் இந்த விஷயம் எட்டியது. அந்த மருத்துவமனை கட்டிடம் அவர்களுடையது என்று நினைக்கிறேன். அதனால் உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட அனைத்து உதவிகளும் நிறுத்தப்பட்டன. மருத்துவர் மற்றும் செவிலியர் செய்த அந்த முறையற்ற உறவை பற்றிய செய்தி ஊர் முழுவதும் பரவியதால் நோயாளிகள் அனைவரும் வரத் தயங்கினர். என் மகனின் மற்ற நண்பர்களுக்கும் இந்த துரோகம் தெரிந்தே ஆகிவிட்டது. என் மகன் பள்ளி மாணவர் தலைவனாக இருந்ததால் அவனுக்கு நண்பர்கள் அதிகம். அவனது நண்பர்கள் இந்த துரோகத்தை கேட்டு சும்மா இருக்கவில்லை. அவன் தீவிர சிகிச்சை பிரிவில் படுத்திருக்கும்போதே அந்த துரோகி நண்பனிடம் சென்று அவனை வசைபாடி அவனுடன் இனி எந்த உறவும் இல்லை என்று முறித்துக் கொண்டார்கள். அந்த பெரும் பரபரப்பிற்கு இடையில் ஒரு அதிசயம் நடந்தது. தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்த என் மகன் சுயநினைவை பெற்றுவிட்டான். மருத்துவமனையிலிருந்து தகவல் வந்ததும் நாங்கள் அனைவரும் ஓடிச் சென்றோம். சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்ட பிறகு அவன் தன் மனைவியை தேடியபோது அந்த உண்மையை சொல்ல முடியாமல் நாங்கள் தவித்தோம். அம்மா, என் மனைவி எங்கே? அவளை காணவில்லையே என்று அவன் கேட்டான். அது தேவோ, அது என்று நான் தடுமாறினேன். நானும் என் மகளும் என் கணவரும் என்ன சொல்வது என்று தெரியாமல் தவித்தபோது என் மகன் பெருமூச்சு விட்டுவிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தைச் சொன்னான். அவனுக்கு என் மருமகளின் முறையற்ற உறவு பற்றி ஏற்கனவே தெரிந்திருந்தது. அம்மா, எல்லாம் தெரிந்துவிட்டதா? என்ன? எதைப் பற்றிச் சொல்கிறாய்? என் மனைவி என்னை துரோகம் செய்து கொண்டிருக்கிறாள் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் அவள் இங்கே இல்லை, இல்லையா? அவள் யாருடன் பழகுகிறாள் என்று தெரிந்ததா? நாங்கள் அதைப்பற்றி முன்பே திட்டமிடவில்லை. உன் விபத்துக்குப் பிறகு அவளது நடவடிக்கைகள் விசித்திரமாக இருந்ததால் நாங்கள் விசாரித்தோம். நீ நலமாக இருக்கிறாயா? அம்மா, என்னை மன்னித்துவிடுங்கள். உண்மையில் விபத்து நடப்பதற்கு முன்பே எனக்கு இது தெரியும். அன்றைய தினம் ஹியோங்ஜினுடன் நேருக்கு நேர் பேசி உண்மையை அறியத்தான் நான் சென்றேன். ஆனால் எதையும் பேசும் முன்பே விபத்து நடந்துவிட்டது. இவ்வளவு பெரிய துரோகம் நடக்கும் என்று நினைக்கவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். நீ ஏன் மன்னிப்பு கேட்கிறாய்? இதில் உன் தவறு ஒன்றுமில்லை. இப்போது உன் உடல் நலத்தை கவனிப்பதுதான் முக்கியம் என்று சொன்னேன். என் மகன் பல நாட்களாகவே என் மருமகளும் தன் நண்பனும் பழகி வருவதை அறிந்திருந்தான். பேரனின் எதிர்காலத்தை கருதி விவாகரத்து செய்யலாமா அல்லது பொறுத்துக் கொள்ளலாமா என்று குழப்பத்தில் இருந்தபோதுதான் அந்த விபத்து நடந்தது. கண் விழித்த பிறகு அவள் செய்த துரோகங்களையெல்லாம் அறிந்த என் மகன் ஒரு முடிவெடுத்தான். அவளுடன் இனி சேர்ந்து வாழ முடியாது என்று உறுதியெடுத்தான். இறுதியில் மருமகள் மீது விவாகரத்து வழக்கையும் அந்த துரோகி நண்பன் மீது இழப்பீடு கோரும் வழக்கையும் தொடர்ந்தான்.
சில நாட்களுக்குப் பிறகு மருமகள் மருத்துவமனைக்கு வந்தாள். இந்த முறை அவள் தனியாக வரவில்லை, அவளது பெற்றோரும் வந்திருந்தனர். வார்டு கதவுக்கு முன்னாலேயே அவர்கள் தலைகுனிந்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சம்பந்தரே, எங்களை மன்னித்து விடுங்கள். எங்கள் மகள் இப்படிப்பட்ட துரோகம் செய்வாள் என்று நாங்கள் நினைக்கவில்லை. முகம் காட்டவே கூச்சமாக இருக்கிறது, எங்களை மன்னித்து விடுங்கள் என்றனர். பிறகு தன் மகளைப் பார்த்து, நீயும் மண்டியிட்டு மன்னிப்பு கேள், சீக்கிரம் மன்னிப்பு கேள் என்று கத்தினார்கள். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு விலைமதிப்பற்ற வாழ்க்கையை இழந்துவிட்டேன். ஹியோங்ஜின் எனக்கு கொடுத்த வசதிகளாலும் அன்பாலும் நான் திசை மாறிப் போய்விட்டேன். நான் செய்தது தவறுதான். தேவோ, என்னை மன்னித்துவிடு, ஒரே ஒரு முறை மட்டும் என்னை மன்னித்துவிடு என்று கெஞ்சினாள். என் மருமகளும் அவளது பெற்றோரும் அவ்வளவு கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டும் என் மனம் சற்றும் இளகவில்லை. என் மகனும் அவளை கண்டுகொள்ளாமல் தலையை திருப்பிவிட்டான். அவர்கள் இருவரையும் பார்க்கவே விரும்பாத நிலையில் அந்த மூவரையும் வெளியே அனுப்பிவிட்டு மிகவும் உறுதியாகவும் குளிராகவும் பேசினேன். சம்பந்தரே, இதோடு நம் உறவை முடித்துக் கொள்வதுதான் சரியானது என்று நினைக்கிறேன். இனி தயவுசெய்து எங்களை தேடி வரவேண்டாம். மின் ஜியோங், தேவோ உன்னை எவ்வளவு நன்றாக கவனித்துக் கொண்டான் என்பது உனக்கு தெரியும். அவன் உனக்குச் செய்த அனைத்திற்கும் நீ செய்த துரோகம் இது. இனி உன் முகத்தை கூட பார்க்க நான் விரும்பவில்லை, கிளம்பிவிடு என்று சொன்னேன். அம்மா, அம்மா என்று அவள் கெஞ்சினாலும் நாங்கள் கதவை மூடிவிட்டோம். என் மருமகளும் அவளது பெற்றோரும் கண்ணீருடன் அங்கிருந்து சென்றனர். சம்பந்தர்கள் கடைசி வரை தங்கள் மகளின் செயலுக்காக வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தனர். ஒரே ஒரு பெண்ணால் எங்கள் குடும்பத்திற்கு இவ்வளவு பெரிய சோதனை வந்ததே என்று வருத்தமாக இருந்தது. என் மகன் உடல் நலம் தேறிய பிறகு விவாகரத்து மற்றும் இழப்பீடு கோரும் வழக்குகளை தொடர்ந்தான். அந்த துரோகி நண்பன் பல வழிகளில் தப்பிக்க முயன்றாலும் ஆதாரங்களுக்கு முன்னால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. 7 வருட திருமண வாழ்க்கைக்குப் பிறகு என் மகன் விவாகரத்து பெற்றான். அந்த உயிர் நண்பனுடனான நட்பும் அடியோடு முடிந்து போனது. அதன் பிறகு அந்த இருவரும் என்ன ஆனார்கள் தெரியுமா? அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியவில்லை. அந்த நண்பனும் விவாகரத்து செய்யப்பட்டான். புகழ்பெற்ற மருத்துவர் என்ற அந்தஸ்திலிருந்து அவன் வீதிக்கு வந்தான். என் மருமகளும் தன் தலைவருடன் முறையற்ற உறவு கொண்ட செவிலியர் என்று ஊர் முழுவதும் தெரிந்ததால் அந்த பகுதியில் அவளுக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை. எனவே வேறு ஊருக்குச் சென்றதாக கேள்விப்பட்டேன். தன் ஒரே மகளை கண்கலங்க வளர்த்த அவளது பெற்றோர் கூட இப்போது அவளை தங்கள் பிள்ளை இல்லை என்றே ஒதுக்கிவிட்டதாக கேள்விப்பட்டேன். அந்த நண்பன் ஆரம்பத்திலிருந்தே பொருளாதார வசதி இல்லாதவன். தவறான முடிவால் இப்போது அனைத்தையும் இழந்து நிற்கிறான். அவன் தன் தவறுக்கு வருந்தி என்னை மன்னிக்கும்படி ஒருமுறை வீட்டிற்கு வந்தான். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினான். நான் என் மகன் உயிருக்கு போராடியபோது அவனை ஏமாற்றிய உன்னை என்னால் எப்படி மன்னிக்க முடியும்? உனக்கு மனசாட்சி இருந்தால் இந்த வீட்டிற்கு வந்திருக்கக் கூடாது. இனி உன்னை பார்க்க நான் விரும்பவில்லை என்று அவனது மன்னிப்பை நிராகரித்து விட்டேன். அவன் கொண்டு வந்த பழங்களை வாசலில் வைத்துவிட்டு அவன் சென்று விட்டான். அதற்குப் பிறகு அவன் எங்கே சென்றான் என்று தெரியவில்லை. அவர்கள் இருவருமே செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவித்துவிட்டார்கள். என் மகன் கடினமான சிகிச்சைக்குப் பிறகு மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு திரும்பினான். என் மருமகளுக்கு குழந்தையை கவனிக்கும் தகுதியில்லை என்பதால் இப்போது அந்த பேரனை நாங்களே வளர்த்து வருகிறோம். இப்போது என் மகன் மீண்டும் தனது வேலையைத் தொடங்கி ஒரு தந்தையாக தன் கடமையை மிக சிறப்பாக செய்து வருகிறான். என் மகள் என் மகனை தொடர்ந்து கவனித்து வருகிறாள். இந்த சம்பவத்திற்குப் பிறகு அவள் தன் அண்ணனை முன்பை விட இன்னும் அதிகமாக பாதுகாத்து பல வழிகளில் உதவி வருகிறாள். என் மருமகன் மகள் வழி கூட என் மகன் இந்த துயரத்திலிருந்து மீண்டு வர தேவையான ஊக்கத்தை அளித்து ஆதரவாக இருக்கிறான். என் மகனும் பேரனும் இப்போது எங்களுடனேயே தங்கியிருக்கிறார்கள். தாயின் அன்பு குறையாதபடி நான் என் பேரனை மிக அன்புடன் வளர்த்து வருகிறேன். அவன் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வளர வேண்டும் என்பதே என் விருப்பம். இப்போதும் நானும் என் கணவரும் வேலைக்குச் சென்று கொண்டுதான் இருக்கிறோம். பிள்ளைகள், இனிமேல் நீங்கள் ஓய்வு எடுக்கலாமே என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னால் இயன்றவரை நான் தொடர்ந்து உழைக்கவே விரும்புகிறேன். வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமானவர்களால் இவ்வளவு பெரிய துரோகத்தை சந்திக்க முடியும் என்பதை மீண்டும் ஒருமுறை உணர்ந்தேன். நன்மை செய்தவர்களுக்கே தீமை செய்பவர்கள் ஒரு நாள் நிச்சயம் பெரிய தண்டனையை அனுபவிப்பார்கள் என்பதையும் கண்டுகொண்டேன். இந்தச் சம்பவத்திற்குப் பிறகு எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் ஒற்றுமையாக நின்று அந்த துயரத்திலிருந்து மீண்டு வர போராடினோம். அதன் விளைவாக இப்போது நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக சிரித்து பேசி வாழ்ந்து வருகிறோம். என் மகனின் காயங்கள் முழுமையாக ஆறவில்லை என்றாலும் அந்த வலியை பின்னுக்கு தள்ளிவிட்டு
பேரனுடன் மகிழ்ச்சியாக வாழ நாங்கள் பெற்றோர்களாக எங்கள் முழு முயற்சியையும் செய்வோம். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல்களை சந்திப்பது இயல்புதான். ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளவு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. எது எப்படியிருந்தாலும் ஒருவரின் மன உறுதிதான் எல்லாவற்றிற்கும் முக்கியம். சோர்ந்து போகாமல் மீண்டு வர முயற்சி செய்தால் வாழ்க்கையில் மற்றொரு மகிழ்ச்சியை நிச்சயம் கண்டடையலாம். என் கதையை கேட்கும் உங்களில் யாராவது எதிர்பாராத அதிர்ச்சிகரமான சம்பவங்களால் சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் மனவலியை எங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்றாலும் எங்கள் கதை உங்களுக்கு சிறு ஆறுதலை தரும் என்று நம்புகிறேன். என் கதையை இதுவரை பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள். अगर आपको स्टोरी पसंद आई हो तो लाइक, शेयर और कमेंट और सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ हमारे चैनल पर आपको सुनने को मिलेगी और कहीं भी आपको सुनने को नहीं मिलेगी। इसलिए चैनल को कर दीजिए सब्सक्राइब और ऐसी स्टोरी मैं लाता रहूँगा और आप सुनते रहो। और आप कहाँ कहाँ से हमारी स्टोरी देखते हैं, अपना शहर, सिटी और गाँव का नाम कमेंट में ज़रूर बताना। तो मिलते हैं एक ऐसी स्टोरी में, तब तक के लिए जय हिंद, जय भारत।